நொந்து நூடுல்ஸ் ஆகி போன அதிமுக தொண்டர்கள் தான் அந்த தியாகி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அந்த தியாகி யார் என்ற பேட்ஜ் அணிந்தும் கைகளில் பதாகைகளை ஏந்தியும் அதிமுக உறுப்பினர்கள் பேரவையில் அமளியில் ஈடுபட்டனர். இதனிடையே சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி தான் சிக்கியிருக்கும் வழக்குகளில் இருந்து தப்பிக்க யாருடைய காலில் போய் விழுந்தாரோ இதையெல்லாம் பார்த்து நொந்து போய் நூடுல்ஸ் ஆகியுள்ள அதிமுக தொண்டர்கள் தான் தியாகிகளாக இருக்கிறார்கள் என்று பதிலளித்தார். கையில் ஒரு பதாகையை பிடித்து கொண்டு வந்து அதில் வாசகம் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால், தியாகி யார், அந்த தியாகி யார், அந்த தியாகி யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேட்ஜும் போட்டிருக்கிறார்கள். மறைந்த எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுகவை அதற்கு பிறகு பொறுப்பேற்ற இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவர்கள் தாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலிலே போய் விழுந்தார்களோ ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலிலே விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். ஆக தியாகிகள் என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன் தவிர வேற அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.